இந்த சத்தமே பசிய பயங்கரமா தூண்டுதுல. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மத்தி மீனையும் பெரிய இறாவையும் எங்க வாங்கணுன்றது ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமா கழுவிட்டு மசாலா போட ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டுட்டதுக்கு அப்புறம் கடைசியா லெமனை புழிஞ்சிட்டு அப்புறமா தேவைப்பட்டா நீங்க கர்டை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இந்த மசாலாகள் தான் எப்பயுமே நான் போடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 மணி நேரம்க்கு அப்புறம் மத்தி மீன்ல மட்டும் நீங்க கொஞ்சம் அரிசி மாவு தூவுங்க. இல்லைன்னா மத்தி மீன்ல வந்து மசாலாவே ஒட்டாது. பொரிக்கிறதுக்கு நான் எப்பயுமே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தாராளமா கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ளேவருக்காக நான் எப்பயுமே பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போடுவேன் பொரிக்கும் போது. நீங்களும் போட்டு பாருங்க. இது சிக்கன்ல கூட பண்ணலாம். நல்லா 4 நிமிஷம் நல்லா புரட்டி புரட்டி போட்டு வேக வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ப்ரான் ரெடி. அதே மாதிரி தான் மத்தி மீனுக்கும். ஆனால் அவ்வளோ நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் விட்டுட்டு எடுங்க. அதுதான் டேஸ்ட்டே. ரசத்தோடு வச்சு சாப்பிட்டோம் பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.